சார் ஓ சரியா. அடுத்தது பாருங்க, நான் மல்டிபிளும் பாவிக்கலாம். மல்டிபிள் லிஸ்ட் இல்லை கலந்து வார மாதிரி. அடுத்த டெப் லெவல் 1 டெப் தான் பாவிக்கணும். இப்படி வார வடிவம் இது மல்டிபிள் லிஸ்ட் சொல்றோம். இப்படி செய்யறோம் வச்சுக்கோ, நம்ம 1 2 போட்டு 3 திரும்ப 1ல இருந்து ஆரம்பிக்கணும்டா. அடுத்து கிளிக் பண்ணி define the new number, set the number value ன்னு சொல்லி போட்டு ஒன் ஆரம்பிக்கும். பாருங்க என்ன செஞ்சோம். இது செஞ்சு பாருங்க. என்ன இப்போ எவ்வளத்த வேணுமோ புது லெவல் அவடத்த போய் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டிஃபைன் நியூ நம்பர் சரி செட் நம்பரிங் வேல்யூ மாற்றலாம். எத்தனை லெவல்ல இருந்து ஆரம்பிக்கணும்? 2.2ல இருந்து ஆரம்பிக்கும். சரியா? அடுத்தது மற்ற வேற இது தேவைப்படும் பிறகு இது பாருங்க, ஷோ ஹைட் கரெக்டர்னு லோ. அது சின்ன நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைட் சார் இப்போ இதை எழுதணுமா?
ஓ கரெக்டர் என்ன ஸோ கமா ஹைட் ஹெட்டிங்ஸ் கரெக்டர். ஸோ ஹைட் ஹெட்டிங் கேரக்டர் போடு. சார் ஒன்று ஓ விளங்குது இல்ல. எதுல விளங்குதுல? ம் இல்ல அந்த இது விளங்குது இல்ல சார். ஓ அதுல இது கிளிக் பண்ணா எவ்வளத்தை ஸ்பேஸ் விட்டீங்க, எவ்வளத்தை என்ட பண்ணிக்கும், எவ்வளத்தை டெப் விட்டிக்கும்ங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஆனா பிரிண்ட்டுக்கு வராது. பிரிண்ட் எடுக்கும்போது இப்போ இல்ல இப்போ இதுல என்னென்ன எவ்வளத்தை ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸ்பேஸ் பேசிக் இடத்துல எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்குமா இது? ஓ எந்த பண்ணினா எந்த வடிவத்தை காட்டும். பண்ணா ஸ்பேஸ் விட்டுட்டே போகும். இல்லை அந்த வடிவம் இடத்தை எண்டர் விட்டிக்கம்னு காட்டும். எண்டருக்குரிய வடிவம் இன்னைக்கு ஸ்பேஸ் விட்டா டாப் டொட் வந்து டெப் விட்டா அம்புக்குறி வடிவம் வரும். நீங்க போட்டு ஒன்றுமே விளங்கு இல்ல சார். 100% ஷுவர். இப்போ ஓகே. கவரேஜ் கான்செப்ட் விளங்குது இல்லையா? கான்செப்டா இப்போ சரி சார். கான்செப்ட் விளங்கு இல்ல சார். பாருங்க இப்போ இதுல நினைக்கிறது ஹைட் ஸோ ஹைட் கரெக்டர் எல்லாம். இது ஸ்பேஸ் paragraphல இருக்கிற ஸ்பேஸ் டெப் எண்டரை டிஸ்பிளே பண்றதுக்காக நோட்டேஷன் பாவிக்க. எங்க ஸ்பேஸ் விட்டிக்கும் செக் பண்றது. இப்போ டாக்குமெண்ட் டைப் பண்ணி போட்டு தேவையில்லாம ஸ்பேஸ் விட்டுருக்கா இது கிளிக் பண்ணி பார்த்தா எவ்வளத்த டபுள் வருதோ அடுத்த ஸ்பேஸ் டபுள் ரெண்டு ஸ்பேஸ் அப்படி விட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓ எவ்வளத்தை ஸ்பேஸ் இப்ப விளங்குது. எவ்வளத்தை ஸ்பேஸ் கூடுதலா போட்டீங்க, எவ்வளத்தை எண்டர் கூடுதலா போட்டீங்க கண்டுபிடிக்கிறது தான் அது பாய்ப்போம். வெளியுங்க அது இல்லை. ஸோ ஹை கேரக்டர்ல திஸ் இஸ் யூஸ் டு display அச்சா வையா டேய் tap டேய் எஸ்மா ஸ்பேஸ் டேப்பா சார்? space comma tap and enter. In the character in para so this cannot print. ஆனால் பிரிண்ட்டுக்கு வராது. பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா பிரிண்ட்டுக்கு வராது. அவ்வளோ சார். பாருங்க எடுத்து விட்டா வெறும் பிரிண்ட்ல பிரிண்ட்டுக்கு வராது. எங்கேயெல்லாம் எண்ட விட்டு எங்கேயெல்லாம் கொஞ்சம் போடுங்க சார். எங்கேயெல்லாம் டெப் விட்டுருக்கோம். ஜஹரானி கான்ல சார் கொஞ்சம் போடுங்க சார். தேவையா
சார். சரியா? ஓகே. அடுத்தது சார் கடைசியில என்ன சார் அது ஒர்க் ஃபார்ம் போடுங்க. டைப்ல கடைசியில பிரிண்டா சார்? பிரிண்ட். சரி சார். பிரிண்ட் ஆகுது. அடுத்தது முக்கியமா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் உங்க டியூட்லரி சார் டியூட்ல இருக்குதா சார்? ஓ சரி சார். சரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். சார் ஃபைண்ட் அண்ட் கிளியர்லாம் ரீப்ளேஸ் வைத்து சார். முக்கியமான ஒரு ஆள். சார் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். சார் என் லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு சார். ஏன்? சார்ஜ் இல்லையா? சார்ஜ் இல்ல சார். அதோட நான் இப்ப வந்திக்கிற இடத்துல ஒழுங்கான பிளக் இல்ல சார். எங்க விதி? பாத்ரூம் இல்ல. நான் இப்ப ஊர்ல இருக்கிறேன் சார். எந்த ஊர்? எங்கேயே பாத்ரூம் இல்லையா? ஊர்ல. அந்த அளவுக்கு ஏலமா பாத்ரூம்க்கு எல்லாம் போய் உட்கார்ல. அப்ப யார் சார் பாத்ரூம் இருந்து? அம்தான். பாருங்க இப்ப சரியா பாருங்க. கவனிச்சு லேட் ஆயிடுச்சுங்க. சரி சரி நீங்க சொல்லுங்களேன். இப்ப ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ங்கிறது நம்ம இதுல ஃபைண்ட்ல ஒரு குறிப்பிட்ட சொல் வேணும்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். எங்க இருக்கின்ற ஃபலோங்கிற சொல் எங்க இருக்கு? இன்னைக்கு பாருங்க ஒரு இடத்தை கம்ப்யூட்டர்ஸ் சொல்ல பார்க்கும். ஃபைண்ட் நெக்ஸ்ட் 2 இடத்து இருக்கீங்களா? அப்படி பிரஸ் பண்ணா அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுமா அந்த வேர்ட்ஸ் எங்க இருக்குது? சார் அதை எங்களை டிலீட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணவும் மேலுமே சார் வேற என்ன இல்லட்ட சார். இப்ப டிலீட் பண்ண அது எப்படி செய்யற? ப்ரோக்ராம்ஸ் தேடலாம். ப்ரோக்ராமிங்கே இப்ப ரீப்ளேஸ் நாங்க எப்படி மாத்துறது? ப்ரோக்ராம் பதிலா அங்க போய் லாங்குவேஜ் இப்ப ரீப்ளேஸ் ஓல் அல்லது ரீப்ளேஸ் ஒவ்வொன்றா மாத்தலாம். என்னது இப்போ ப்ரோக்ராம் இருக்கிற இடத்தை இங்க லாங்குவேஜ் மாறிட்டு பாருங்க. ப்ரோக்ராம்ங்கிற சர்ச் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணேலும் ரீப்ளேஸ் ஓலும் கொடுக்கலும் ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணேலும் பெருமானத்தை. சரியா? என்ன செய்யற ஒரு சொல்ல நான் ரீப்ளேஸ் கிளிக் பண்ற.
இல்ல நான் ஃபைன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்ல தேடலாம். லாஜிக்கல்ங்கிற சொல்லிருக்கா சொல்லணும் இல்லையா? சார் ஓ லாஜிக்கல்ங்கிற சொல்ல தேடிட்டு இதுக்கு பதிலா சொல்லி வேறொரு சொல்ல மாத்தலாம். உங்களுக்கு விரும்பின நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு இல்லாட்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லும். வேற கமெண்ட் சொல்ல சிஸ்டம் சிஸ்டத்துக்கு நம்ம பிளாக்னு மாத்திரண்டா மாற்றிக்கொள்ளேலும். ஃபைனல் இப்படியும் லைட்டா ஃபைனல் ரீப்ளேஸ் ஓ சார். அடுத்ததுல தேவைப்படுற அடுத்த ஃபார்ம் ஓ சார். இன்சர்ட் டைப்புக்குள்ள இன்சர்ட் டைப் சார் அதை இப்ப படிப்பிக்க வேணாம் சார் ப்ளீஸ் சார். ஏன் ஏதும் எனக்கு கவரேஜ் ஸ்லோனால ஒன்றும் விளங்குதில்ல சார். என்ன சிம் போட்டிங் என்ன நெட்வொர்க் என்ன சார்? என்ன கம்பெனி? டயலாக் சார். ஃபாஸ்ட் தானே அது இதா ரவுட்டரா 4G ரவுட்டரா? ரவுட்டர்ல டேட்டா சார். ஓ இத 4G இந்த சிம் போட்டிக்கு சார் 4G லாக்கும் போட்டு வச்சுக்கு சார். 6GB டேட்டா போட்டு 4G லாக் போட்டு வச்சுட்டா 4G நெட்வொர்க் மட்டும் தான் வேலை செய்யும், ஸ்பீடா வேலை செய்யும். அது போட்டே ஸ்லோ ஆகிக்குது சார். பாருங்க அது. ஓ வீடியோ நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன், வீடியோ அனுப்பிடுறேன். சரி சார், வீடியோ அனுப்பி விடுங்க. இல்ல சார் வீடியோ குரூப்ல போட்டு விடுங்க. அடுத்தது இன்சர்ட்ல இம்போர்ட்னா முதல்ல பார்ப்போம். ஹோம்ல அவ்வளவுதான் இங்க படிக்கிறது, வேற ஒண்ணும் இல்லையே. லிங்க் இல்ல ஹோம்ல அவ்வளவுதான், மற்றது தேவையில்லை. இன்சர்ட்ல இன்சர்ட் கொஞ்சம் கூட படிக்க. இன்சர்ட்ல பாருங்க லிங்க் ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணா வேறொரு டாக்குமெண்ட நம்ம இணைக்கலும். இதுல இப்படி போன பாருங்க, கண்ட்ரோலோட டாக்குமெண்ட் மட்டும் இல்ல சார், இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் இதாக்கலாம். என்னத்தை இணைக்கலும் ஓபன் பண்றேன்னா கண்ட்ரோலை சேர்த்து கிளிக் பண்ணாதான் ஓபன் ஆகுங்களா? ஓ சார் பாருங்க, ஹைப்பர்லிங்க்ங்கிறது இன்னொரு
எனக்கு கவரேஜ் ஸ்லோ. நான் போறேன். என்ன வீடியோ அனுப்பி விடுறீங்களா சார்? ஸ்டக் ஆகி தான் உங்களோட வாய்ஸ் கேக்குது. டாக்குமெண்ட் எல்லாம் இது ஒன்று போடுங்க. என்ன இந்த 6 மாத சிம்மா இல்லையே? இல்ல சார். மத்தாக்கள ஃபாஸ்ட் இருக்கக்குள்ள. சரி சரி. இல்ல இதை சார், பாரு. இங்க ஊர்ல தான் நினைக்கிறேன். அதனால சார் எந்த ஊர்? சரியான கஷ்டமாயிருக்கு சார். எந்த ஊர்? மாவனல்ல. அதுவும் நிறைய மொபைல் அது போடுங்க. எப்படி சொல்ல சார், டவர் கீழே இருந்தா கூட சிக்னல் வராது போலதான் செய்யுது. மொபைல் சிக்னல் எல்லாம் என்ன சார் செய்யற? எல்லாரும் டயலாக் தானே யூஸ் பண்றாங்க. இந்த டைம் மட்டும் போடுறானு பாருங்க. சரி, அந்த டாக்குமெண்ட் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இல்ல மார்னிங் வந்தீங்கன்னா கடும் கவரேஜ் சரி. சரி, வேறொரு டாக்குமெண்ட்டை இதோட லிங்க் பண்றது கைப்பலிங்க பாய்வோம். அதை ஓப்பன் பண்றேன்னா கண்ட்ரோல்ங்கிற கீயோட சேர்த்து கிளிக் பண்ணா தான் ஓப்பன் ஆகும். சார் அனுப்புறீங்களா? நான் லாக் அவுட் ஆவா? சாரி சார், இந்த கிளாஸ் மட்டும். அடுத்த கிளாஸ்ல நான் ஒழுங்கா வரும் சார். சரி, கைப்பலிங் ஃபார்மட் வந்து நார்மலா செலக்ட் பண்ணி கைப்பலிங்க ரிமூவ் பண்றேன்னா ரிமூவ் கைப்பலிங் கொடுக்கலாம். கைப்பலிங்க ஹிட் பண்றேன்டா ரைட் கிளிக் பண்ணி லிங்க்டு செலக்ட் பண்ணிட்டு நான் வேறொரு டாக்குமெண்ட்டை லிங்க் பண்ணி கொடுக்கலும். அதை ஓப்பன் பண்றேன்னு எனக்கு கட்டாயம் கண்ட்ரோலோட கிளிக் அழுத்தினா தான் ஓப்பன் ஆகும். பாருங்க, ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இருக்கங்க கைப்பலிங்க எழுதணும் கொஞ்சம். கைப்பலிங் லிங்க் this is used to attach document such as Excel, PDF, image, and video, at particular text அவ்வளோமா சார்? எவ்வளோமா? if want
if want to இவ்வளவுதானா? open ல இன்னும் கொஞ்சம் எழுதுங்க. want to open document, then you use control plus click. Leja, ஓ சார். பாருங்க எப்படி கைபிளிங் பயிற்சி செஞ்சு பாருங்க ஆகும். கைபிளிங் செஞ்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒன்று டாக்குமெண்ட் லிங்க் பண்ணி முன்சிப் செஞ்சு பாருங்க ஆகும். Okay, sir. ஆ இல்லைங்களே செஞ்சு முடிக்கிறேன். ஆ